ராமன் சார், மாநில கட்சிகளோட எந்தெந்த மாநிலங்களில் பாஜக கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சிகளை நீர்த்து போக செய்கிறது என்பது வரலாறு. பல கட்சிகள் அதுக்கு உதாரணமாக இருக்கு அப்படிங்கிறாரு. உறவாடி கெடுக்கும் கட்சி பாஜக, விடுத்துக்கொள்ள வேண்டும் அதிமுகங்கிறாரு. ரவீந்திரன் சார் சொல்றாரு, இப்போதைக்கு பாஜக ஒரு 40-50 சீட் கேட்குறாங்கன்னா அதிமுக கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போது அதிமுகவோட பயணிச்சுக்கிட்டு அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்டமைப்பு உடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பாஜக செயல்படுறாங்கிறாரு. அதாவது ரவீந்திரன் சார் எப்பவுமே பாஜக மேலே ஒரு இதை தான் ஒரு மேலே தான் அவர் இந்த மாதிரி தான் பேசுவார். இப்போ அவர் சொன்ன கருத்தும் இங்கே சத்தியம் தொலைக்காட்சியில் போட்ட தலைப்பும் எப்படி தெரியுமா? சொல்ல வேண்டியதான் சார், போய் சொல்ல வேண்டியதான். ஆனால் டன் கணக்கில் அப்படி விட்டு விளாசி மாதிரி இந்த சர்க்கஸ் கூடத்தில் வாயிலிருந்து ரிபன் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் நீங்கள் தலைப்பே போட்டு இப்போ போனவங்களா யாரோ அவங்களுக்குள்ள கட்சி தண்டல பிஜேபி தான் காரணம். என்னங்க வரல ஒரு என்ன கேள்வி சார், பிரிஞ்சு போடுவவங்க ஒன்று சேரணும் அப்படிங்கிற கோரிக்கை தொடக்கத்திலிருந்து வைத்திருக்கணும். ஆனால் அவர் எப்போ டெல்லிக்கு போனாரோ, டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு தான் ஒரு நடவடிக்கையில் மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறாரு. டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு நடவடிக்கையில் மாற்றம் ஏற்படுது. அப்போ காரணம் என்னங்கிற ஒரு கேள்வி வரும்ல சார். ஏற்கனவே 2001 சட்டமன்ற தேர்தலிருந்து அவங்க இந்த தேர்தலிருந்து பாஜக, டெல்லி பாஜக, தமிழ்நாடு பாஜக பாஜக அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று தான் ஒரு மனநிலை. ஆனால் எடப்பாடி அண்ணன் அவர்கள் வேண்டாம், பிரிந்தவர்கள்லாம் அங்கே வர வேண்டாம், நாங்கள் தனித்துவமாக நாங்கள் செயல்படணும்னு இருக்கிறாங்க. இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, ஏற்கனவே இந்த ஒற்றுமை குறித்து 4 ஆண்டு காலமாக வி.கே. சசிகலா அவர்கள் முன்வைக்கின்றார்கள், ஓபிஎஸ் அவர்கள் முன்வைக்கின்றார்கள். இதில் ஒத்து வராதனாலும் டிடிவி தினகரன் அமமுக தனியாக கட்சி, அவர் தனி கட்சி ஆரம்பித்து போனாங்க. இப்போ இந்த கட்சியில் உள்ள 1972 எம்ஜிஆர் கூடவே இருந்து பயணித்த கே. செங்கோட்டையன் அவர்கள் அவர் மனசாட்சியாக இருந்தார். அதுபோல் ஜெயலலிதா அமைச்சர்கள் இடம் பெற்றார் கே. செங்கோட்டையன் அவர்கள். இந்த கட்சியினுடைய உண்மையான ஒரு வாரிசு என்றால் அது கே. செங்கோட்டையன் தான். அது வி.கே. சசிகலாமே ஏற்றுக்கொள்கின்றார். அப்படிப்பட்ட நிலைமையில் அவர் என்ன கருத்து சொல்றாரு? ஏங்க சண்டை போடாதீங்க, நமக்குள்ள சண்டை போட்டால் இந்த கட்சி எதுக்கு ஆரம்பித்தோம்? அதிமுக எதுக்கு ஆரம்பித்தது? அதிமுக எந்த நோக்கில் ஆரம்பித்தது? தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக திமுக என்ற தீய சக்தியை அப்புறப்படுத்தி மக்கள் மத்தியில் நல்லாட்சி தர வேண்டும் என்ற ஒரு மனிதன் தானே நம்ம இந்த கட்சி ஆட்சி அமைச்சது. அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் இப்போ நமக்குள்ள பிரிவினையாக இருந்து செயல்பட்டால் கண்டிப்பாக மீண்டும் திமுக அங்கு தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது என்ற ஒரு தொலைநோக்கு எண்ணத்தை கருத்தில் கொண்டுதான் கே. செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். அதற்கு மேனுஃபேக்சரிங் மெடிசின் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பைரி டேட் மேனுஃபேக்சரிங் சொல்வது போல அதுக்கு 10 நாள் காலக்கெடு கொடுத்துள்ளார். அந்த 10 நாளில் கூட 20 நாள் கூட எடுத்துக்கிடுங்கன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் இப்போ என்ன பண்ணனா, அவசரமாக எடப்பாடி அண்ணன் கூட்டத்தை கூட்டி என்ன செய்யலாம், கட்சியிலிருந்து அவர் பதவியில் தூக்கியிருக்காங்க. கே. செங்கோட்டையன் அவர்களும் தூக்கியிருக்காங்க. இப்போ பிரச்சனை என்ன என்றால், இவங்க உள்கட்சியில் பிரச்சனை என்னென்றால் இந்த கட்சி ஒன்று சேர வேண்டும் என்று நினைக்கிறாங்க. எம்ஜிஆர் காலமான பிறகு இந்த கட்சி ஜாயினி பிரிஞ்சது. அதுபோல ஜெயலலிதா காலமான அதிமுக உட்கட்சி பிரச்சனையில் பாஜக தலையிடாதா? அதிமுக உள்கட்சி பிரச்சனையில் பாஜக தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் நேற்று கூட என்ன சொல்லிருக்காரு? நயினார் நாகேந்திரன் முன்னாடி தலையிட்டதே கிடையாதா சார்? இதுக்கு முன்னாடி தலையிடனா அதாவது ஒன்று சேர்ந்து செயல்படுங்கன்னா என்ன அர்த்தம் இருக்கு சொல்ல? தப்பு இல்லையே, ஒன்று சேர்ந்து செயல்படுங்க, சண்டை போடாதீங்கன்னு சொல்லிருக்காரு. ஆனால் அவர்கள் எடப்பாடி அண்ணனுக்கு அவர்கள் ஓபிஎஸ் சொன்னார், திரு நரேந்திர மோடி சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் எடப்பாடியோட சேர்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதிமுகவில் பாஜக தலையீடு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. இப்போ சார் அதிமுகவில் பாஜக தலையீடு இருக்கு அப்படின்னா, இப்ப செங்கோட்டையன் பிரியும் போது செங்கோட்டையன் பாஜகவுக்கு அனுகூலமான ஒரு தலைவர், நல்ல சுமூக உறவு கொண்ட ஒரு தலைவர் அப்படின்னும் போது பாஜக சொன்னா செங்கோட்டையன் கேட்காம இருக்க போறது இல்லைல்ல. அப்போ பாஜக தலையிட்டு சமாதான போக்கு கடைபிடிக்க வச்சிருக்கலாம்ல. இப்போ தலையிடாம இருக்கான என்ன யார் இருக்காங்க? இப்போ செங்கோட்டையன் கட்சியில ஏதாவது கணக்கு கேட்டாரா? இல்ல திமுக எம்ஜிஆர் பிரியும் போது என்ன கேட்டாரு? கணக்கு கட்டல தான் கட்சியே பிரச்சனை ஆச்சு. எல்லாரும் ஒன்றிணைணும் அப்படின்னு சொல்றாரு சார். ஒன்றிணைன்னு சொல்றாரு. அவருடைய கருத்து இந்த தேர்தல் நேரத்தில் இப்படி செயல்படுறது அப்படிங்கிறது தேர்தலில் நமக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுது, நெருக்கடி ஏற்படுது அப்படின்னு பாஜக தலையிட்டு பேசக்கூடாது. இது குறித்து ஏற்கனவே நேற்றுக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லிருக்காரு. செங்கோட்டையன் சொன்ன கருத்து அது கலவர கருத்து அல்ல, காரியமான கருத்தாகும். இன்றைய சூழ்நிலையில் ஒற்றுமையான நிலைப்பாடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அவரும் அதை கருத்தை சொல்லிருக்காரு. இன்னொரு 7-8 மாதம் தான் இருக்கு. இந்த நேரத்தில் தொகுதி பங்கீடு, கூட்டணி இன்னும் பலமாக்கணும் அப்படிங்கிற வேலையை செய்யாம இருக்கிற கூட்டணி தக்க வைக்கிறதுக்கும் இருக்கிறவங்கள அதிருப்தி அடையாம பாதுகாக்கிறது பெரிய வேலையா இருக்கு இல்லையா? அது நெருக்கடி தானே. அது அந்த நெருக்கடி வரும்போது பாஜக தலையிடக்கூடாது, கடைபிடின்னு சொல்லக்கூடாது. அதாவது ஒரு சொல்லுங்க, அதிமுக பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் இருந்த அதிமுக என்பது வேறு, ஜெயலலிதா இருந்த அதிமுக என்பது வேறு, இப்ப இருக்கு அதிமுக மனநிலை உள்கட்டமைப்பு என்பது வேறு. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. இன்னைக்கு உள்ள பிரச்சனைனா, ஏற்கனவே இந்த கட்சியில இப்போ அன்வர் ராஜா திமுக போயிட்டாரு, டாக்டர் மைத்ரேயன் திமுக போயிட்டாரு. இப்படி ஒவ்வொருத்தரா போயிருந்தா கட்சியுடைய நிலைப்பாடு என்ன ஆகும்?
ஆகவே பிரிந்தவர்களை ஒன்று சேருங்க, தேர்தல் வருகின்றது. நீங்க கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி அண்ணன் கொங்கு மண்டலத்தில் முகமாக இருக்கின்றார். சரி, பிரிந்தவர்கள் தென் மாவட்டத்தினுடைய மக்களுக்கு முகமாக யார் இருப்பார் அப்படின்னு குரல் கொடுக்கிறார். ஓகே, திரு ஓபிஎஸ் எதுக்காக பிரிஞ்சாரு? என்ன காரணம் சொல்லி பிரிஞ்சார்? சார், ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் இங்க வருகின்ற போதெல்லாம் அவர் டைம் கேட்கறாங்க, டைம் கொடுக்கவில்லை. என்ன தொடர்ந்து வந்து இப்போ வந்து புதுசாக வந்து போட்டிருக்க நயனார் நாகேந்திரன் எனக்கு தொடர்ந்து எனக்கு வந்து இது அவாய்ட் பண்ணிட்டாரு. ஒருவேளை எடப்பாடி அவர்களை சொல்லி தான் நயனார் கேட்கின்றாரோ, அதனால தான் என்னை தொடர்ந்து அவாய்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து இனிமேல் இந்த இதில் தான் விலகிறாரு. அப்போ அது காரணம் யாரு? பாஜக, மாநில பாஜக தான். பாஜக மாநில காரணம் ஒரு கூட்டணியில் ஒரு நிலைப்படுகின்ற ஓபிஎஸ் என்டிஏ கூட்டிலிருந்து விலக காரணம் பாஜக. அப்போ ஓபிஎஸ் விலகிறார் அப்படின்னா அவருக்கான அங்கே முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவர் பிரதமரை சந்திக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்காரு. ஆனால் பாஜக அது பெருசாக பொருட்படுத்தவில்லை, கண்டுக்கவில்லை. அப்படி தெரிஞ்சு அவர் அதிருப்தி அடைவாத அவமரியாதை கருதுவார், வெளியே போறன்னு தெரிஞ்சும் நீங்க அமைதியாக இருந்ததுக்கான காரணம் என்ன சார்? ஒரு விஷயம் சார், இன்னைக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துங்கிற நோக்கத்துக்காக பாஜக நினைத்திருந்தால் ஓபிஎஸ் வெளியேறாம தடுத்திருக்க முடியாதா? முடியுமா முடியாதா? அதாவது ஒரு விஷயம் பாஜக எப்படியாவது உண்மை விடை வரணும். இதுக்கு இல்ல அப்படி இல்ல, பாஜக நினைச்சிருந்தா ஓபிஎஸ் வெளியேறத தவிர்த்திருக்க முடியுமா முடியாதா? சார் முடியுமா முடியாதா? சார் ஒரு டிடிவி தினகரன் வெளியிட்டார் சார். ஒரு விஷயம் சார், அதாவது இந்த கட்சியில ஓபிஎஸ் தவிர்த்திருக்க முடியுமா முடியாதா? இல்ல சார், சார் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் மீட்பு குழுன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. எடப்பாடி அண்ணனுடைய பேச்சை கேட்க முடியுமா அல்லது ஓபிஎஸ் உடைய பேச்சை கேட்க முடியுமா என்டிஏ கூட்டணியில் இருக்கின்ற போது? இதை நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தால் எடப்பாடி பழனிசாமிக்காக பாஜக கூட்டணி வச்சிருக்க யாரை வேணாலும் நீங்க கழட்டி விடுவீங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்க அப்படிதான் சார், இது பாஜக அதாவது பழனிசாமி பேச்சை தான் கேட்க முடியும். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக பிரிஞ்சு ஒரு அமைப்பு நடத்துகின்றார். டிடிவி தினகரன் அவர்கள் அமமுக தனியாக நடத்துகின்றார். ஆனா இங்க பிரச்சனை என்ன, இன்னைக்கு அதிமுக ஏற்கனவே 2004 இது மாதிரி மாறி மாறி கருத்துக்களை சொல்லி தனியா பிரிஞ்சு பண்ணுது. ஸோ திரும்ப அது பிரிவதற்கு நிலைப்பாடு பாஜக இடம் கொடுக்காது. ஆக ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் பிரிஞ்சு போறதுக்கு யார் இருக்காங்க கேட்குற மாதிரி இருக்கு சார். ஓபிஎஸ் பிரிஞ்சுட்டாரு, தினகரன் கிளம்பி பிரிஞ்சுட்டாரு, இப்போ இன்னும் வேற யார் இருக்காங்க சொல்லுங்க? நீங்களே உங்களுடைய கேள்வி இல்லை அப்படின்னா எப்படியாவது ஊதி பெருசாக்கி கலைச்சி ஓபிஎஸ் வெளியேறுவதை பாஜக நினைத்திருந்தால் தடுத்திருக்க முடியுமா முடியாதா? சார் இயற்கை தடுத்திருக்க முடியும் சார், ஆனா ஏன் செய்யல? ஒரு கேள்வி. இப்போ டிடிவி தினகரன் வெளியேறியிருக்காரு அப்படின்னா அவருக்கு அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காரு? நாங்கள் இத்தனை நாட்களாக காத்திருந்தோம், திரு அமித்ஷா நடவடிக்கை எடுப்பாரும் பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல அதிமுக கூட்டணி தொடர்பா அப்படின்னு சொல்றாரு. திரு நயனா நாகேந்திரன் ஹேண்டில் பண்ண தெரியல கூட்டணி தொடர்பாக, அண்ணாமலை ரொம்ப சிறப்பாக ஹேண்டில் பண்ணார், நயனா நாகேந்திரனுக்கு தெரியல அப்படிங்கிறாரு. அப்போ இந்த காரணங்கள் முழுக்க பாஜக மீது அதிருப்தி வைத்து தான் வெளியே போனார். அண்ணன் டிடிவி ஓபிஎஸ் நீங்க விட்டுட்டீங்க, திரு தினகரனையும் நீங்க விட்டுட்டீங்க. அப்ப இவங்க தடுத்திருக்க முடியாது அப்படின்னா அது சந்தேகம் வரலையா? இதே கருத்தை நாங்க சொல்றேன். டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் நயனார் நாகேந்திரன் அவர்களும் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள். இப்ப நீங்க பேசும்போது என்ன பேச வைக்கிறீங்க. அதே நேரத்தில் அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள். அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமி நினைக்கின்றான் ஒரு உரையில் ஒரே கத்தி தான் இருக்க வேண்டும், இன்னொரு கத்தி தேவையில்லை, ஆகவே அண்ணாமலை நாங்கள் அவாய்ட் பண்ணணும், நீங்க ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதே போல் அதாவது தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது சில அரசுகளுக்கான சில விஷயங்கள் அவங்க தேடுறாங்க. இப்போ அண்ணாமலை வந்து சிறப்பாக செயல்பட்டார், இவர் செயல்பட என்றால் நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே திராவிட கட்சியில் இணைந்து அமைச்சர் ஆகி திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கியவர். அண்ணாமலை அவர்கள் காவல்துறை அதிகாரி வந்து பாஜகவில் பயணித்தவர். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவருடைய ஹேண்டர் என்பது வேறு, நயனார் நாகேந்திரன் ஹேண்டர் என்பது வேறு. நயனார் நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி அண்ணனுடன் நெருக்கமாக இருக்கின்றார். ஆகவே எடப்பாடி அண்ணனுடைய சொல் பேச்சை தான் நயனார் நாகேந்திரன் கேட்க முடியும் தவிர்த்து மற்றபடி ஆட்களை கேட்கும்போது அவருடைய கட்சி அங்கே நடத்த முடியும். சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமிக்காக நாங்க எங்க கூட்டணி எங்க நம்பி வந்தவங்க கூட நாங்க கழிடுவோம். அப்படியே நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அப்படி நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. நான் வந்து நீங்க சொல்றது அப்படிதான். நயனார் அவருடைய மனநிலை பாஜக அதிமுக கூட்டணி வச்சிருக்கீங்க. இங்க என்டிஏ தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. பாஜக நம்பி வந்தாங்க இல்லையா ஓபிஎஸ் தினகரன், அவங்க பாஜக மேல அதிருப்தி வைத்து வெளியேறாங்க இல்லையா? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப நாங்க வந்து திரு தினகரன் பேச்சை கேட்போமா திரு எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்குமா அப்படின்னு சொல்லும் போது திரு எடப்பாடி பழனிசாமி பேச்சை தான் நீங்க கேட்பீங்க அப்படின்னா உங்களை நம்பி அந்த கூட்டணி கட்சிகளுடைய நிலை என்ன சார்? ஒரு விஷயம் சார், இதெல்லாம் வந்து மாறி மாறி விவாதத்துக்கு வேணா எடுத்துக்கலாம். இல்ல பதில் சொல்லுங்க நீங்க. இல்ல சார், நீங்க நினைப்பது நான் சொல்றேன், திரும்ப அதனுக்குள்ள உள்ளுக்கு போறேன். தென் மாவட்டங்களில் எல்லாம் இன்னைக்கு அரசியல் என்பது இருந்தது ஜாதியை வச்சு தான் அரசியல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல நீங்க ஒத்துக்கொள்ளா? அரசியல் என்பது ஜாதி வச்சு தான் அரசியல். இந்த அரசியல் சாயம் சாதிக்காக சமூகத்துக்காக உங்களை நம்பி வந்து விடுவீங்களா? அப்படி கிடையாது சார், நம்பி வந்து விடுவாங்க. அப்படி கிடையாது சார். அதனாலதான் உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மேற்கோள் காட்டுறவர். அவர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். இல்ல சார், அண்ணாமலை 2019 சட்டமன்ற தேர்தலில் ஒரு 30க்கும் மேற்பட்ட தொகுதிகள் அதிமுக தோல்விக்கு திரு தினகரன் முக்கியமான காரணமா இருந்தார் இல்லையா? அதே போல ராமநாதபுரம் தொகுதியில் 2ஆம் இடத்தை திரு ஓபிஎஸ் பிடித்தார். பெரிய வித்தியாசம் அதிமுகவுக்கும் ஓபிஎஸ்க்கும்.
அப்படின்னு இருக்கும்போது 2 பேரும் மிக முக்கியமானவங்க தான். மிக முக்கியமானவங்க வெளியேறாங்கன்னா அற்ப காரணங்கள் தான். அதை நினைச்சா பாஜக ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். பண்ணலன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் விரைவில் பேசி சரி செய்து ஒருங்கிணைத்து செயல்படுவோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரி, ஏற்கனவே ஓபிஎஸ் அண்ணன் பிரிஞ்சு போகும்போது நாங்கள் ஏற்கனவே டெல்லியிலேருந்து பேசியிருக்காங்க, வாங்க பேசுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க. அதே போல் வந்து அவருடைய அதாவது டிடிவி தினகரனுடைய என்னன்னா ஆல்ரெடி மூப்பனாருடைய நினைவேந்தல் அந்த நீங்களே வெளியே அனுப்புவீங்க, அப்புறம் நீங்களே பேசி உள்ள அப்பெல்லாம் நீங்க சார் நினைக்கிறீங்க. அப்ப திமுக மட்டும் அப்படியே கொஞ்சி பேசும் மைக்கன் இருக்கிறாங்களா? திமுக பிரச்சனை ஓடுது. இப்ப வரைக்கும் நீங்க அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க. சிக்கன் குழம்பு வச்சானா, மட்டன் குழம்பு மணக்குதே, அந்த மனம் எப்படா வரலாம் நினைக்க மாதிரி இருக்கு. சொல்லுங்க. பாஜக அதிமுக இணைந்து ஒரு மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னீங்க. இப்ப வரைக்கும் ஒரு கூட்டணி அமைக்க முடியல. இருக்கிறது தக்க வைப்பீங்களா பார்த்தா அதுவும் முடியல. இப்ப நீங்க திமுக மேல படி போறீங்க, திமுக மேல விமர்சனம் பண்றீங்க. இது குறித்து ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் தினசரி டெல்லியில பேசிட்டு இருக்காங்க. இது குறித்து ஒரு வடிவம் கொடுக்கப்படும். இதுக்கப்புறம் பேசுவீங்க, எல்லாரும் அமர்ந்து பேசி ஒரு முடிவு போறீங்க. ஓகே, இது வரைக்கும் நடந்ததுக்கான காரணம் என்ன? எல்லாம் பாஜக காரணம். மேலும் பார்த்துடுவானா அப்ப இது என்ன? அப்ப பாட்டாளி கட்சியா பாஜக தான் உடைச்சதா? சொல்லுங்க. இன்னைக்கு அண்ணா திமுக அவங்க உள்கட்சி வரான் சார், நாங்க எப்படி தலையிட முடியும் சொல்லுங்க. இன்னைக்கு திமுகவுக்கு இலக்கு என்னவென்றால் மீண்டும் ஆட்சியில் எடப்பாடியாரை கூப்பிட்டு தான் நீங்க பேசணுமே தவிர மூன்றாம் கட்ட தலைவர், இரண்டாம் கட்ட தலைவர் செங்கோட்டையன் கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன? சார், செங்கோட்டையனை வந்து ஒரு விஷயம் சார், செங்கோட்டையன் வந்து அவர் ஏற்கனவே சொல்லிருக்காரு, நான் இந்த கட்சியில் இருக்கின்ற போது 2021 எனக்கு 2 வாய்ப்பு வந்தது, நான் வேண்டாம் என்று சொன்னேன். ஆகவே நான் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணித்தவன். ஆகவே அவர் சீனியர் தலைவர். ஏன் அவருக்கு ஆதரித்து சசிகலா பேசுகின்றாரு? ஏன் அவர் ஆதரித்து டிடிவி பேசுகிறாரு? ஏன் அவர் ஓபிஎஸ் பேசுகிறாரு? மோடி சொன்னதுனால தான் நான் எடப்பாடியோட சேர்ந்த அப்படின்னு சொல்ல வேண்டியதானே சார்? செங்கோட்டையன் பேசிய பேச்சுக்கு முன்னாள் பாஜக தலைவரும் இந்நாள் பாஜக ஆதரிச்சிருக்காங்களே, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அவர் சொல்லல நியாயம் இருக்குது. ஒட்டுமையா கலகம் உருவாகிறதுக்கு காரணம் வருது. கலகத்தை உருவாக்குறது கலகங்கள் தான், தேசியம் அல்ல. சரி, நம்ம பேசுவோம். இப்போ வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது 2026 பாஜக இலக்கு கிடையாது. எப்படியாவது அதிமுக அந்த இடத்துக்கு நம்ம 2ஆம் இடத்துக்கு கொண்டு வந்தோம், பாஜக 2ஆம் இடத்துக்கு கொண்டு வந்தோம், அதிமுகவை பலவீனப்படுத்தி அப்படிங்கிறத நோக்கமாக இருக்குன்னு சொல்கிறார் சார். அவர் இருக்க கட்சி காங்கிரஸ் கட்சி, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. காமராஜரை அவதூறு பண்ணாலும் கூட பரவாயில்ல, காமராஜரை எவ்வளோ கேவலமாக பேசணும் பரவாயில்ல, எங்களுக்கு உங்கள் காலடியிலே இருக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் குறைஞ்ச ஏதாவது சீட்டை கொடுக்க நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டு அப்படியே ஆமாஞ்சாமி சொல்லிட்டு இருக்க வேண்டிய நிலைப்பாடு தான் இன்று தமிழகத்தில் உள்ள காங்கிரஸுடைய மனநிலை. ஆனால் பாஜக அப்படி அல்ல. காமராஜரை வந்து உயிரோட எரிக்க பார்த்தது வந்து பாஜக தவறான தகவல். அதாவது அது வந்து தவறான தகவல். பெருந்தலைவரோட அந்த மாதிரி இது கிடையாது. இந்த நாட்டை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி இந்தியாவினுடைய இறையாண்மை கெடுத்ததே காங்கிரஸ் கட்சி என்பது வரலாறு கூறுகின்றது. ஆகவே இவர்களெல்லாம் காங்கிரஸ் கட்சி, அதாவது இந்தியாவை பொறுத்தவரையும் காங்கிரஸ் கட்சிக்கு 2017 முடிஞ்சு போச்சு சார். இனிமேல் இந்தியாவில் காங்கிரஸுக்கு வேலை கிடையாது. ஏதோ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி இருக்கிறனால தான் நீங்கள் எவ்வளோ பேசலாம் தன்மானத்தை விட்டு அவமானத்தை தாங்கிக் கொண்டு இருக்கிறீங்க. அதனால காங்கிரஸ் கட்சி பாஜகவை வந்து வசைப்படுறது தவறான தகவல். காரணம் என்றால் பிஜேபியை பொறுத்தவரையும் இந்த தேர்தலில் 2026 மக்கள் விரோதமான ஆட்சியை, திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரே ஒற்றையிலக்கு தான் அமித்ஷா தொடர்ந்து தமிழகத்தில் விஜயம் செய்கின்றார். இந்த அரசியலில் என்டிஏ கூட்டணியில் தொடர்ந்து ஏதாவது குழப்பத்தை ஏற்படுது, அந்த குழப்பத்தில் ஒரு மீன் பிடிக்க வேண்டும் என்று திமுக மனநிலை. ஆகவே குழப்பத்துக்கு பாஜக காரணம் அப்படிங்கிறாங்க. எதுங்க குழப்பத்துக்கு பாஜக எப்படிங்க முடியாது? என்னங்க இது? அதாவது தினகரன் சொல்றாரு, அதிமுகவை ஒருங்கிணைக்க அமித்ஷா முயற்சி செய்தாரு, அவரு ஒருங்கிணைப்பார் அப்படின்னு நாங்க நம்பிட்டு இருந்தோம், ஆனா அது நடக்கல, அதனால நாங்க வெளியேறோம் அப்படிங்கிறாரு சார். ஒருங்கிணைப்பார் என்பது அதாவது எவ்வளவோ சொல்லியாச்சு, படிச்சு பல முறை சொல்லியும் எடப்பாடி கேட்கவில்லை. கேட்காத கேட்கவில்லை. அப்ப கேட்காத இடத்துல போய் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? நான் தரமாட்டேன்னு சொல்றீங்க, இல்லை இதனால முடியாதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல இப்போ என்ன பேச முடியும்? அப்படி இருக்கின்ற போது தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி வைத்தால் தான் 2026 வெற்றி பெற முடியும் என்ற நிலைப்பாடு உள்ளதா? காரணம் இழந்த அதிமுக தான் இப்போ பாஜக வேணும் அப்படிங்கிறாரு.
எதுங்க? வலிமை இழந்த அதிமுக தான் பாஜகவுக்கு வேணும் அது அப்படின்னு. அதாவது அவரை வந்து பாருங்க, கற்பனை அவர் முழுக்க காங்கிரஸ்காரங்களை இதில் எதையாவது ஒன்று கற்பனையாக சொல்லி மக்கள் மத்தியில் ஏதாவது பொய்யான பிரச்சாரத்தை எப்படி திமுக ஏற்படுத்திக்கினதோ அதே போல் காங்கிரஸ் கட்சிக்கும். ஏன்னா அப்படி நீங்கள் சொல்கிறீங்களே, அண்ணன் ராமசுகுந்தன் இருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியில் ஒரு காலத்தில் என்டி திவாரி காங்கிரஸ் கட்சியில் உடைந்து வந்த என்டி திவாரி அவர்கள் காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்தாரா இல்லையா? அந்த கட்சியில் தமிழ்நாட்டு தலைவர் யாரு? வளப்படி ராமூர்த்தி அண்ணன் தான் அவருடைய தந்தையார் தான் இருந்தார். ஒரு காலத்தில் வரும்போது கட்சியை ஒருங்கிணைத்தார்களா இல்லையா? அதுக்காக தனியாக போகவில்லையே. அதே போல் நாளைக்கு ஒருங்கிணைத்து இன்னைக்கு பிரிந்து சென்ற டிடி தினகரன் அவர்களும் இன்று பிரிந்து சென்ற செங்கோட்டையன் அவர்களும் இன்று பிரிந்து சென்ற ஓபிஎஸ் அவர்களும் காலம் மாறி காட்சிகள் மாறி காலச்சக்கரம் சுழண்டு அண்ணன் அமித்ஷாவுடைய முன்னிலையில் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நீங்கள் என்ன சொல்ல போன்றீர்கள்? அது சொல்லுங்க. ஆகவே நடக்கும் சார். பிரிஞ்சு போகல உள்ளதா இருக்க கட்சி வந்துருக்கீங்களா? பிரிஞ்சு போன எல்லாம் புரிஞ்சது கட்சி வந்துருக்கிற. ஆகவே இதெல்லாம் நடக்கும் சார். ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள். 2026 நீங்க பொறுத்து பாருங்க. கட்சி அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியில திரு அமித்ஷா ஈடுபட்டாரா? கண்டிப்பா. இன்னைக்கு வரைக்கும் அவர் ஈடுபட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் டெல்லியில தமிழ்நாட்டு காங்கிரஸ் பிஜேபி தலைவர்கள் செல்லும் போகின்ற போதெல்லாம் அதிமுக இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது, எப்படி எதிர்கொள்ள முடியும், அதை வீழ்ந்து போக நினைக்கவில்லை, வாழ்ந்து வர வேண்டும் என்று திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் ஒரு நிலைப்பாடு இருக்கிறாங்க. ஆகவே கண்டிப்பாக பிரிந்தவர்கள்லாம் இணைவார்கள். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆகவே அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற பணியில் அமித்ஷா ஈடுபட்டாரு. ஆனா அமித்ஷாவுடைய பேச்சு திரு எடப்பாடி பழனிசாமி கேட்கல சார். இது ஒரு விஷயம் சார். எடப்பாடி அண்ணனுடைய மனநிலை என்றால் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா மேல் சேர்க்கக்கூடாது என்ற மனநிலை அமித்ஷாவுடைய பேச்சு கூட எடப்பாடி பழனிசாமி கேட்கல. ஒரு விஷயம் சார், சொல்றது அதாவது அட்வைஸ் பண்றது நம்முடைய நிலைப்பாடு, கேட்கறதுங்க கூட அவருடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு இருக்கும்போது இன்னைக்கு செங்கோட்டையன் நீக்கிருக்காங்க. ஏற்கனவே ஓபிஎஸ் வெளியே இருக்காரு, டிடிவி இருக்காரு, சசிகலா மேல் வெளியே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் திமுக வீழ்த்த முடியும் என்ற மனநிலை உள்ளது. ஏன்னா வெற்றிக்கு ஒரு ஓட்டு தான். இன்னைக்கு டிடிவி அண்ணன் தனியாக பண்ணால்தான் 3% ஓட்டு தான் திமுக ஜெயிச்சிருக்குது. அதெல்லாம் கூட்டி கணக்கு போட்டு செயல்படுத்தி பார்க்கும்போது ஒரு வடிவம் கொடுக்கும்போது பிஜேபி ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற என்று தான் சொல்லுகின்றார். இதைத்தான் டிடிவி நம்முடைய அண்ணாமலை அவர்களும் சொல்லி உண்டார். இதைத்தான் நயனா நாகேந்திரன் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு. ஆகவே ஒருங்கிணைய வேண்டும் என்பது பிஜேபியுடைய நிலைப்பாடு. ஆகவே அதிமுக ஒருங்கிணையும் ஒன்று சேரும் வேண்டும் என்று பொறுத்து நீங்க பாருங்க. அதிமுக ஒன்றிணையும் அப்படிங்கிறதுல பாஜக ரொம்ப தீவிரமா இருக்காங்க அப்படின்னும் போது பாஜக நம்பி வந்தவங்களா கழிந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. அது ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல சார்? இந்த பிரச்சனையே அதிமுக ஒரு சில இந்த பிரச்சனை இப்போ ஓபிஎஸ் எங்க இருந்தாரு? அதிமுக தான். டிடிவி தினகரன் எங்க இருந்தாரு? அதிமுக தான். ஆகவே அந்த உள்கட்சி பிரச்சனையில இது இடியப்ப சிக்கலுமான ஒரு பிரச்சனை. இதை சிலந்தி வலை போன்ற உள்ள போகணும் சார். ரொம்ப சிம்பிள் தான் சார். திரு ஓபிஎஸ் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணார். திரு டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இருந்தார். 2 பேரும் வெளியேறினாங்க. நீங்க அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில பாஜக தீவிரமா ஈடுபடுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்களை நம்பி வந்தவங்களும் வெளியே போயிட்டு இருக்க, அதை உங்களால் கவனிக்க முடியலையா என்ற கேள்வி வருது சார். முதல்ல ஒரு விஷயம் சார், சிற்றரசு பெருசா பேரரசு பெருதா என்றால் முதல்ல அதாவது அண்ணன் ராமசுகுந்தன் இப்படிலாம் பேச எதிர்பார்க்கல. எவ்வளவு கற்பனை, எவ்வளவு பொய்யான தகவலை சொல்றாரு பாருங்க. அவர் ஒரு தேசிய நீரோட்டத்தை நீந்தக்கூடிய ஒரு அரசியல் தலைவருடைய வாரிசாக அவர் இருக்கக்கூடிய அவர் இப்படி பிஜேபி மீது அபகண்டமான ஒரு நிலைப்பாடை பற்றி எப்படிதான் அவருக்கு இந்த கேள்வி பதில் சார். ஒரு விஷயங்கள் சார், இந்த பிரச்சனை என்பது சிற்றரசா பேரரசா என்ற பிரச்சனை. ஆகவே பேரரசை பிஜேபி விடுவதற்கு தயாராக இல்லை. ஆகவே பேரரசுகளை ஒழுங்கிணைத்து செயல்பட்டு அவங்களுடைய ஒப்பீனியன் போட்டு தான் இவர்களெல்லாம் சேர்ப்பது கொண்டு நிலைப்பாடு வர முடிந்தவர்த்து இவர்களுக்காக நீ எடப்பாடி அண்ணா டக்குன்னு போக முடியாது சார். இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு சார். அதிமுகவுக்காக எடப்பாடி பழனிசாமிக்காக எங்க கூட இருக்கவங்க நாங்க வெளியேற்றும் தயாரா இருக்கும் அப்படின்றீங்க. வெளியே போனாலும் பரவாயில்லைன்றீங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில எத்தனை பேர் இருக்கிறாங்க? இடது 2 கம்யூனிஸ்ட். நீங்க தான் சொன்னீங்க சார், சிற்றரசா பேரரசா அப்படின்னு. சிற்றரசா பேரரசான்னு பார்க்கும்போது பேரரசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு போது எல்லாரும் நிலைப்படுதான் சார். எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் பேரரசு முதல்ல பேரரசு தான். அவங்க வெளியில பேரக்கூடாது. சிற்றரசு நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட நம்ம டீல் பண்ணிக்கலாம் மனநிலை எல்லாருக்கும் வரும். உங்களுக்கு வரும், எனக்கு வரும், அண்ணனுக்கு வரும். அண்ணன் ராமசுகுந்தனுக்கு வரதான் எனக்கு தான் சொல்லுங்க